தமிழக அரசின் போட்டித் தேர்வுகளான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள், சீருடை பணியாளர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகளை எழுதும் போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உங்கள் பாடத்திட்டத்திற்கு பயன்படும் வகையில் ஒரு வீடியோ தொகுப்பை இந்த வீடியோ தொகுப்பில் அளிக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய இந்த வீடியோ தொகுப்பு மிகவும் போட்டித் தேர்வுகளுக்கு உதவும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பார்க்கவிருக்கும் பாடத்தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அட்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் என்ற ஒரு பாடத்தலைப்பை இன்று நம்ம பார்க்க போகிறோம். அட்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள் இந்த ரெண்டுத்தையும் வரைந்தவர் முதல்ல வரைந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாலமி என்ற வானியல் அறிஞர் தான் அதை வரைஞ்சார். தாலமி என்ற ஒரு புவியியலாளர் இந்த கோட்டை உலக வரைபடத்தை மட்டும் இல்லாமல் இந்த தீர்க்க கோடுகளையும் அட்சக்கோடுகளையும் வரைந்தார். இந்த கோடுகள் புவியின் மீது வரையப்பட்ட கற்பனை கோடுகள். இது ரெண்டுமே இயற்கையாக பூமியிலே இருக்கிறது கிடையாது. இது ரெண்டும் கற்பனையாக ஒரு வரைஞ்ச கோடுகள். எதுக்காகனா, அதாவது ஒரு ஒரு இருப்பிடத்தை அறிவதற்காகவும், ஒரு இடத்தினுடைய இருப்பிடத்தை அறிவதற்காகவும், நேரத்தை அறிவதற்காகவும் இந்த கோடுகள் கற்பனை கோடுகள் வரையப்பட்டுள்ளன. இந்த கற்பனை கோடுகள் நேரத்தை மட்டும் இல்லாமல் அந்த வெப்பநிலை, காலநிலை போன்ற விவரங்களும் நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த கோடுகள் பயன்படுது. ஒரு இடத்தினுடைய வெப்பநிலை பற்றியும், ஒரு இடத்தினுடைய காலநிலை பற்றியும், ஒரு இடத்துல என்ன உயிரினங்கள் இருக்கும், எந்த தாவரங்கள் இருக்கும் அப்படின்ற விவரத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு இந்த அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல அச்சக்கோடுகளை நம்ம முதல்ல பார்க்கும்போது அச்சக்கோடுகள் அதாவது ஹரிசாண்டலாக இருக்கும். இப்படி ஹரிசாண்டலாக இருக்கும். அதாவது படுகிடையாக இருக்கக்கூடியது தான் அச்சக்கோடுகள். இந்த அச்சக்கோடுகள் மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் இருக்குது, பூமி மேலே மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகளை வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால் மொத்தம் 181 அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளது பூமி மேலே. அதாவது 0 டிகிரி அச்சக்கோடு ஒன்று, அதுதான் பூமத்திய ரேகை அச்சக்கோடு. அதுக்கு பூமத்திய ரேகைக்கு மேலே அது வடக்கு, பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறது தெற்கு. பூமத்திய ரேகைக்கு வடக்குல இருக்கக்கூடிய அச்சக்கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை எதனா அது 90. பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிற அச்சக்கோடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 90. ஸோ அப்போ 90 180, பூமத்திய ரேகை ஒரு 1, மொத்தம் 181 அச்சரேகைகள் இந்த பூமியில் வரையப்பட்டுள்ளது. அது எப்படி இருக்குன்னா படுகிடையாக வரையப்பட்டிருக்கு. படுகிடையாக வட்ட வடிவில் வரையப்பட்டிருக்கு இந்த கோடுகள். இந்த கோடுகள் முக்கியமாக என்னென்னா லொக்கேஷன், இருப்பிடத்தை அறிவதற்காக பயன்படக்கூடியது தான் இந்த அச்சக்கோடுகள். முக்கியமாக இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக, தட்பவெப்பநிலை, காலநிலை அறிந்து கொள்வதற்காக இந்த கோடுகள்லாம் வரையப்படுது. அதாவது எது வெப்பமண்டலம், எது துணை வெப்பமண்டலம், எது துணை குளிர் வெப்பமண்டலம், எது துருவ மண்டலம் அப்படின்ற விவரங்களை அறிவதற்காக இந்த கோடுகள் பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. இந்த இரு கோடுகளுக்கிடையே உள்ள இடைவெளி தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 0 டிகிரி அட்சரேகைக்கும் 1வது டிகிரி அட்சரேகைக்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படின்னா தோராயமாக கணக்கிட்டுருக்காங்க. மொத்தம் 111 கிலோமீட்டர் இரு அச்சக்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம். இரு அச்சக்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோன்னா இந்த 111 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா அச்சக்கோடுகளுக்கும் இடையே இந்த தூரம் 111 கிலோமீட்டர் இருக்குமானா இருக்காது. ஒரு சில அச்சக்கோடுகளுக்கு போக கொஞ்சம் குறையும். தோராயமாக சராசரியாக 111 கிலோமீட்டர் இரு அச்சக்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கணக்கிட்டுருக்காங்க. இப்போது இந்த அச்சக்கோடுகளில் இரு அச்சக்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் 111 கிலோமீட்டர். இந்த இரு அச்சக்கோடுகள் தூரத்தை பார்க்கும்போது அதில் காலநிலையை கணக்கிடலாம். அதே மாதிரி முக்கியமான அச்சக்கோடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூமத்திய ரேகை 0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்னா பூமத்திய ரேகை அது பேர். அதுக்கப்புறம் 23 டிகிரி தீர்க்க ரேகைன்னு ஒன்று, அச்சக்கோடுகள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம்
6.5 டிகிரி அச்சக்கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரி அச்சக்கோடு இருக்குது. இப்போ அதில் வந்து 23 டிகிரி அச்சக்கோடு வந்து வடக்கு அச்சக்கோடு ஒன்று இருக்குது, 23 டிகிரி தெற்கு அச்சக்கோடுன்னு ஒன்று இருக்குது. 23 டிகிரி வடக்கு அச்சக்கோடுக்கு வந்து கடக ரேகை அப்படின்னு பேர். 23 டிகிரி தெற்கு அட்ச ரேகைக்கு வந்து மகர ரேகை அப்படின்னு பேர். இந்த கடக ரேகை தான் இந்தியா வழியாக செல்லக்கூடிய ஒரு அச்சக்கோடு. இந்த 23 டிகிரி அச்சக்கோடு மற்ற எதுவுமே கிடையாது. முக்கியமான அச்சக்கோடுகள் நம்ம பார்த்தோம்னா வந்து 0 டிகிரி அச்சக்கோடு, 23 டிகிரி அச்சக்கோடு, அதுக்கப்புறம் வந்து 66 டிகிரி அச்சக்கோடு, அடுத்தது 90 டிகிரி அச்சக்கோடு. இதில் இந்த முக்கியமான இந்த மொத்தம் இருக்கிற இந்த அஞ்சில் மொத்தம் இருக்கிற அஞ்சில் நம்ம இந்தியா வழியாக போகக்கூடிய ஒரு கோடு எதுனா வந்து கடகரேகை. அதாவது 23 டிகிரி வடக்கு அச்சுக்கோடு நம்ம இந்தியா வழியாக செல்லுது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த அச்சக்கோடுகள் முக்கியமான அச்சக்கோடுகளை பார்த்தோம். இந்த அச்சக்கோடுகள் வந்து மொத்தம் நம்ம அதாவது பூமியில் உலகத்தில் மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள்னால் வந்து 181 அச்சக்கோடுகள் பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் மட்டும் எத்தனை அச்சக்கோடுகள் பாஸ் ஆகுது? அது ஒரு கேள்விக்காக. பூமியில் இருக்கிற மொத்த அச்சக்கோடுகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 181. அதே வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கிற அச்சக்கோடுகளுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் மட்டும் இருக்கிற அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, அதாவது 8.8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு அச்சக்கோட்டிலிருந்து இந்தியாவுடைய அமைவிடத்தில் பார்க்கும்போது 8 டிகிரி 4 நிமிட வடக்கு அச்சக்கோட்டிலிருந்து 37 டிகிரி 6 நிமிட வடக்கு அச்சக்கோடு வரை இந்தியா பரவியுள்ளது அப்படின்றாங்க. அப்போது இதுக்குள்ள இடைவெளி, அதாவது 8 டிகிரினா 9வது டிகிரி தான் நம்ம இந்தியாவில் வரும், 9.1. அப்போ மொத்தம் 21 அச்சக்கோடுகள் வந்து இந்தியாவில் இருக்குது, பாஸ் ஆகுது. 21 அச்சக்கோடுகள் இந்தியாவில் பாஸ் ஆகுது. உலகத்தில் பார்க்கும்போது 181, இந்தியாவில் பார்க்கும்போது வந்து 21 அச்சக்கோடுகள் வந்து பாஸ் ஆகுது. இது இந்தியாவுக்கு. இந்தியாவுடைய அச்சக்கோடு ஆரம்ப அச்சக்கோடு எதுனா வந்து 8 டிகிரி 4 நிமிட வடக்கு அச்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்தியா. ஜம்மு காஷ்மீரில் வந்து நம்ம முடியுது. அந்த ஜம்மு காஷ்மீரில் எந்த அச்சம் வந்து கடைசி வரையும் இருக்குன்னா வந்து 37 டிகிரி 6 நிமிட வடக்கு அட்ச ரேகை இந்தியாவில் கடைசியாக இருக்குது. இதுதான் வந்து இது வந்து இந்தியாவில் பார்க்கும்போது. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அச்சரேகை எது வரையும் அச்சரேகை வந்து தமிழ்நாட்டில் பரவி இருக்குன்னா போது 8 டிகிரி 4 நிமிட வடக்கு அச்சரேகையிலிருந்து 13 டிகிரி 35 நிமிட வடக்கு அச்சரேகை வரை தமிழ்நாடு வந்து பரவியுள்ளது. ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்தியாவுடைய அச்சரேகைகளையும் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டோட அச்சரேகைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பயனுள்ள வகையில் இது அமையும். அதனால் இது வந்து இந்த அதாவது வடக்கு தெற்குனுடைய தூரத்தை அளவிடுறதுக்கும் இது வந்து பயன்படுது. காலநிலை மண்டலங்கள் அறிவுறதுக்கும் பயன்படுது. இந்த அச்சரேகைகள் வந்து காலநிலை மண்டலங்கள் அறிவதற்கு பயன்படுது, வடக்கு தெற்கு தூரத்தை கணக்கிட பயன்படுது, போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த அச்சரேகைகள் வந்து பயன்பட்டு வருது. அப்போ முக்கியமாக அச்சரேகைன்னு பார்க்கும்போது மொத்தம் உலக அளவில் இருக்கக்கூடிய அச்சரேகைகளுடைய எண்ணிக்கை 181. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அச்சரேகைகளுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுதான் அச்சரேகையில் நம்ம முக்கியமாக பார்த்து அச்சரேகையுடைய பயன் என்னன்றதையும் நம்ம காலநிலையை அறிந்து கொள்வதற்காகவும், வெப்பநிலையை அறிந்து கொள்வதற்காகவும், வடக்கு தெற்கு தூரங்களை அறிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தீர்க்க கோடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, அதாவது செங்குத்தாக வரையப்பட்டிருக்கும். வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரை செங்குத்தாக வரையப்பட்டிருக்கிற ஒரு கோடுகள் பேர் தான் தீர்க்க கோடுகள், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டிடியூட் லாங்கிடியூடுன்னுவாங்க. லேட்டிடியூட்னா அச்சக்கோடுகள், லாங்கிடியூட்னா வந்து தீர்க்க கோடுகள். இந்த தீர்க்க கோடுகள் எப்படி வரையப்பட்டிருக்குன்னா, வட துருவத்தில் இருந்து தென் துருவம் வரை செங்குத்தாக வரையப்பட்டுள்ள ஒரு கோடு பேர் தான் அந்த தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்த தீர்க்க கோடு, உலகத்தில் இருக்கிற மொத்த தீர்க்க கோடுகளுடைய எண்ணிக்கை அப்படி என்ன பார்க்கும்போது வந்து மொத்தம் 360 தீர்க்க கோடுகள். ஒரு வட்டத்தில் மொத்தம் 360 டிகிரி இருக்குல்ல, அந்த மாதிரி 360 டிகிரி தீர்க்க கோடுகள் அப்படின்னு இருக்குது. 360 தீர்க்க கோடுகள் இருக்கும். இதில் மையத்தில் இருக்க தீர்க்கோடு, அங்கே அச்சக்கோடுல மையத்தில் பூமத்திய ரேகைன்னு சொன்னோம், 0 டிகிரி அச்சக்கோடுங்க. அதே மாதிரி இங்கே 0 டிகிரி தீர்க்க கோடு எதுனா வந்து
தீர்க்கோடுனா கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு பேர். கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இங்கிலாந்தில் இங்கிலாந்துக்கு அருகில் கிரீன்விச்ன்ற ஒரு தீவுலேருந்து இந்த கணக்கிடப்படுது. கிரீன்விச் தீர்க்கக்கோடு 0 டிகிரி தீர்க்கக்கோடு எங்கே செல்லுதுன்னா வந்து கிரீன்விச் தீர்க்கக்கோடு. அதுதான் உலகத்தினுடைய திட்ட நேரமாக கருதப்படுது. ஜிஎம்டி உலகத்தினுடைய திட்ட நேரமாக கருதப்படுது அந்த 0 டிகிரி தீர்க்கக்கோடு தான். அப்போ இந்தியாவுடைய திட்ட நேரமாக கணக்கிடப்படக்கூடிய தீர்க்கக்கோடு எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு. இந்தியாவுடைய திட்ட நேரத்தை, உலகத்துடைய திட்ட நேரம் 0 டிகிரி தீர்க்கக்கோடு. இந்தியாவுடைய திட்ட நேரத்தை கணக்கெடுக்கிறதுக்கு 82 டிகிரி தீர்க்கக்கோடு. அப்போ அங்கேருந்து கிழக்கு பக்கத்தில் வருது, கிழக்கு மேற்கா, அதாவது தீர்க்கக்கோடுகள் கிழக்கு மேற்கா பிரிக்குது. பூமியை கிழக்கு மேற்கா பிரிக்கிறது வந்து தீர்க்கக்கோடுகள், உலகத்தை வடக்கு தெற்கா பிரிக்கிறது அச்சக்கோடுகள். இது ஒரு விதத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதாவது கிழக்கு மேற்கா பிரிப்பது வந்து தீர்க்கக்கோடுகள், வடக்கு தெற்கா பிரிப்பது வந்து அச்சக்கோடுகள். அப்போது 0 டிகிரி தீர்க்கக்கோடுலேருந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிழக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து மேற்கு. அப்போது கிழக்கில் வந்து 180 தீர்க்க கோடுகள், மேற்கில் வந்து 180 தீர்க்க கோடுகள் அப்படின்னு வரும். அது மொத்தம் 360 தீர்க்க கோடுகள். இந்த தீர்க்க கோடுகள் நேரத்தை அளவிட பயன்படுது. நேரத்தை அளவிடுறதுக்கு இந்த தீர்க்க கோடுகள் வந்து பயன்படுது. அதே நேரத்தில் புவியியல் ஆய்வுகளுக்கும் இது பயன்படுது. நேரத்தை கணக்கிடுவதற்கு பயன்படுது, புவியியல் ஆய்வுகளுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று, இந்த விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து போன்றவற்றுக்கு வந்து வழி செலுத்துதலுக்கு பயன்படுது. வழி செலுத்துதலுக்கு பயன்படுது. எப்படி டைமிங்காக அதை பயன்படுது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோடாக கருதப்படுது. இது மொத்தம் இருக்கிறது வந்து 360 தீர்க்க கோடுகள் உலகத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற தீர்க்க கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னா வந்து அதுவும் 29 தான். ஏன்னா தீர்க்கக்கோடு வந்து இந்தியாவில் எப்படி பரவி இருக்குன்னா வந்து 68 டிகிரி 7 நிமிட தீர்க்கக்கோடு ஒன்று குஜராத்தில் இருக்குது. நம்ம கிழக்கில் கடைசியாக முடிகிறது வந்து அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் 97 டிகிரி 25 நிமிட கிழக்கு தீர்க்கரேகை போகுது. அதுதான் எங்கே இந்த தீர்க்கரேகை எங்கே தொடங்குதுன்னா குஜராத்தில் தொடங்குது. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம் முடியுது. தொடங்குற தீர்க்கரேகையோட பேர் எந்த தீர்க்கரேகையில் தொடங்குதுன்னா 68 டிகிரி 7 நிமிட கிழக்கு தீர்க்கரேகையில் தொடங்கி அருணாச்சல பிரதேசத்தில் 97 டிகிரி 25 நிமிட தீர்க்கரேகையில் இந்தியா வந்து முடியுது. இதுக்கிடையே உள்ள மொத்த தீர்க்கரேகைகளோட எண்ணிக்கை வந்து மொத்தம் 29. இப்போ தமிழ்நாடு எந்த தீர்க்கரேகை தொடங்கி எந்த தீர்க்கரேகையில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு வந்து 76 டிகிரி 15 நிமிட கிழக்கு தீர்க்கரேகையில் தொடங்கி 76 டிகிரி 15 நிமிட கிழக்கு தீர்க்கரேகையில் தொடங்கி 80 டிகிரி 20 நிமிட கிழக்கு தீர்க்கரேகையில் முடியுது. இது ரொம்ப கவனமாக கவனிச்சு. அதாவது வந்து இந்தியா வந்து எந்த தீர்க்கரேகை தொடங்கி எந்த தீர்க்கரேகையில் முடியுதுன்னு பார்க்கணும். தமிழ்நாடு எந்த தீர்க்கரேகையில் தொடங்கி எந்த தீர்க்கரேகை முடியுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு தீர்க்கரேகை. அதுக்கு அடுத்தது வந்து தீர்க்கரேகையில் முக்கியமான தீர்க்கரேகைகள் எதுன்னு பார்க்கும்போது 0 டிகிரி தீர்க்கரேகை, அதுதான் உலகத்தினுடைய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுது. கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 0 டிகிரி தீர்க்கரேகையில் தொடங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த ஒரு முக்கியமான தீர்க்கரேகை எதுனா 180 டிகிரி தீர்க்கரேகை. 180 டிகிரி தீர்க்கரேகை எதுக்கு 180 டிகிரி? ஏன்னா வந்து உலகத்தோட இந்த பக்கத்தில் இருந்தால் மறுபக்கத்தில் அது 180 டிகிரி இருக்கும். அந்த தீர்க்கரேகை எதுக்குன்னா வந்து நாளை கணக்கிட பயன்படுது. ஒரு கப்பலோ ஒரு விமானம் மேற்கிலிருந்து 180 டிகிரி மேற்கிலிருந்து கிழக்காக அந்த 180 டிகிரி தீர்க்கரேகை கிடைக்கும் போது ஒரு நாள் வந்து கூடுதல் ஆகிடும். மேற்கிலிருந்து கிழக்காக மேற்கிலிருந்து கிழக்காக அந்த 180 டிகிரி தீர்க்கரேகை கடக்கும் போது ஒரு நாள் வந்து கூடுதல் ஆகிடும். இப்போது மேற்கில் வந்து 27ஆம் தேதினா அந்த 180 டிகிரி தீர்க்கரேகை கடக்கும் போது அது 27ஆம் தேதி 28ஆம் தேதி நாங்கள் அந்த தீர்க்கரேகை கடந்தாலுமே நாளே மாறிடும். அதே மாதிரி கிழக்கிலிருந்து
மேற்கு நோக்கி செல்லும்போது அந்த 180 டிகிரி தீர்க்க ரேகையை கடந்தோம்னா ஒரு நாள் வந்து குறைஞ்சிடும். இப்போது கிழக்கில் வந்து 10ஆம் தேதி இருக்குன்னா நம்ம அந்த 180 டிகிரி தீர்க்க ரேகையை வந்து கிழக்குலேருந்து மேற்கு போகிறோம். போகும்போது அதை கடந்து போகிறோம்னா இங்கே 10னா அந்த கடந்த உடனே அது 9ஆம் தேதி அந்த ஏரியாவெல்லாம் 9ஆவதா இருக்கும். அப்புறம் 180 டிகிரி தீர்க்க ரேகை வந்து சர்வதேச தேதிக்கோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்னென்னா சர்வதேச தேதிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது 360 தீர்க்க ரேகைகள் இருக்குல்ல, இது எதுவுமே வந்து நீர்ப்பரப்பில் வரும், நிலப்பரப்பில் இதை வரைஞ்சிருப்பாங்க. இந்த எல்லா தீர்க்க ரேகைகளையும் நீர்ப்பரப்பில் வரும். ஏன்னா உலகத்தில் நீர்ப்பரப்பு இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது. அப்படி செங்குத்தாக வரையும்போது நீர்ப்பரப்பில் வரும், நிலப்பரப்பில் வரும். ஆனால் அந்த 180 டிகிரி தீர்க்க ரேகை மட்டும் நிலப்பரப்பில் தொடாது. அதாவது நீர்ப்பரப்பில் மட்டும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா நாடுகளை வந்து அது எதுவும் ஆகக்கூடாது, நாடுகளை பிரிக்கக்கூடாது, ஒரே நாட்டிலே வந்து நாள் மாறக்கூடாது. ஒரே நாட்டிலே அந்த மாறும்போது இங்கே ஒரு தேதிங்க ஒரு நாட்டில் அதனால் நாடுகள்லாம் வந்து நாடுகள் குறுக்க வந்ததுன்னா அது பெண்ட் பண்ணி போயிருக்கும். வெறும் நீர்ப்பரப்பில் மட்டும் வரையப்பட்ட ஒரு தீர்க்கக்கோடு எது அப்படின்னா நிச்சயமாக வந்து 180 டிகிரி தீர்க்கக்கோடு தான் நீர்ப்பரப்பில் மட்டும் வரையப்பட்ட ஒரு தீர்க்கக்கோடாக இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இன்னொரு தீர்க்கக்கோள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து அந்த நான் ஏற்கனவே அச்சக்கோடுகளுக்கு இரு அச்சக்கோடுகளுக்குடைய தூரத்தை கணக்கிட அச்சக்கோடுகள் பயன்படுத்துன்னு சொல்லணும். கிழக்கு இந்த தீர்க்கக்கோடுகள் எதுக்கு இரு அச்சரேகைகளில் உள்ள இடைவெளி நேரத்தை கணக்கிட பயன்படுது. ஒரு அச்சத்துக்கும் ஒரு தீர்க்கத்துக்கும் இன்னொரு தீர்க்கத்துக்குள்ள இடைவெளி நேரம் வந்து 4 நிமிஷம். இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னா மொத்தம் வந்து 360 டிகிரி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 × 60 அதை பெருக்கணும்னா அதை பெருக்கி 24 மணி நேரம் × 60 நிமிடங்களை பெருக்குனா 1440 வரும். அதில் வந்து 24ஆல் அதை வந்து 24 மொத்தம் 360 டிகிரி இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுவோம், அதை நம்ம அதாவது ஒரு தீர்க்க ரேகைக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி வரும். 360 வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம 15 வரும். 15லேருந்து ஒரு தீர்க்க ரேகைக்கு வந்து 4 நிமிஷம்னு சொல்லிட்டு வரும் மொத்தம். அதாவது இரு தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எவ்வளோன்னு பார்க்கும்போது வந்து மொத்தம் வந்து 4 நிமிடம். அப்போ மொத்தம் 360 தீர்க்க ரேகை இருக்குது. 360 தீர்க்க ரேகைனா 360 × 4 எவ்வளோ வருதுன்னா 1440 நிமிடம் வரும். 1440 நிமிடம். அந்த 1440 360 நம்ம வகுத்தோம்னா 4 நிமிடம் வரும். அந்த ஒரு தீர்க்க ரேகைகளுடைய இடைவெளி வந்து 4 நிமிடம் அப்படின்றாங்க. அப்போது கிரீன்விச் திட்ட நேரத்துக்கும் உலக திட்ட நேரம்னு ஒன்று இருக்குது. உலக திட்ட நேரத்துக்கும் இந்திய திட்ட நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிரீன்விச் மீன் டைமுக்கும் இந்தியன் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 5.5 மணி நேரம் சொல்லுவாங்க. 5.5 மணி நேரம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது 0 டிகிரி தீர்க்க ரேகை இங்கே வந்து 82 டிகிரி. இந்த 82 டிகிரி 82 × 4 பெருக்குனா 330 நிமிஷம் வரும். 330 நிமிஷம்தான் அதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதுக்குள்ள ஒரு வித்தியாசம் 330 நிமிஷம்னா 5.5 மணி நேரம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாண்டும் உள்ள நேர வித்தியாசம் பார்க்குற 5.5 மணி நேரம். இப்போ சப்போஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவுக்குன்னா 3.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். தென்னாப்பிரிக்காவில் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது 3.5 மணி நேரம் இப்போ 5.5 மணி நேரம் ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்கே அது என்னவாக இருக்குன்னா வந்து 5.5 மணி நேரம் ஆட் பண்ணிக்கணும். 10 மணினா 3.5 மணி. காலைல 10 மணி ஆரம்பிக்கிறாங்கன்னா 3.5 மணிக்கு நம்மளுக்கு கிரிக்கெட் ஆகும். அமெரிக்காலாம் போனால் 10.5 மணி நேரம் வரும். இந்த பக்கம் போனால் ஆட் ஆகும். எதுக்குன்னா வந்து நம்ம மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங்கு, ஜப்பானு, பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு வந்து ஆட் ஆகும். இங்கே வந்து லெஸ் ஆகிடும்.
அப்போ இதுதான் நம்ம நேரத்துக்கும் சர்வதேச நாடுகளுடைய நேரத்துக்கும் வித்தியாசப்படுது. அது நேரத்தை கணக்கிடுவதற்கு முக்கியமாக பயன்படுது. வழி செலுத்துதல்கள் இந்த தீர்க்கக்கோடுகள் பயன்படுது. முக்கியமாக தீர்க்கக்கோடுகள் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவரையும் நம்ம பார்த்துருக்கிற ஒரு தலைப்பு தலைப்பை பற்றி சுருக்கமாக சொல்கிறோம். அதாவது அட்சரேகைகள் தீர்க்க ரேகைகளை பற்றி பார்த்தோம். இந்த அட்சரேகைகள் தீர்க்க ரேகைகளை வரைஞ்சவர் யார் அப்படின்னா தாலமி என்ற ஒரு புவியியலாளர் வரைஞ்சார். அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புவியியல் அறிஞர். அவர் வரைஞ்சார். அதனுடைய அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இப்போ இருக்கிற தீர்க்க ரேகைகள் அட்சரேகைகள் மிக பயனுள்ள வகையில் அமையுது அப்படின்னு சொல்கிறது. அச்சக்கோடுகள் மொத்தம் 181 அச்சக்கோடுகள் இருக்குது. அதில் முக்கியமான அச்சக்கோடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த அச்சக்கோடுகள் எது பயன்படுதுன்னா தூரத்தை கணக்கிட பயன்படுது. முக்கியமாக தூரத்தை ஒரு அச்சத்துக்கு 100 அச்சத்துக்கு இல்லை தூரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஒரு அச்சத்துக்கு 100 அச்சத்துக்குள்ள தூரத்தை கணக்கிட்டா நமக்கு இந்தியா அதாவது வடக்கு தெற்கா எவ்வளோ தூரம்னு கண்டுபிடிக்கலாம். வடக்கு தெற்கா எவ்வளோ தூரம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். எத்தனை டிகிரி 21 தீர்க்கக்கூட 21 × 111 அப்படி பெருக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வருதோ அதுதான் கிலோமீட்டர். ஒரு தீர்க்கக்கு 111ன்னு சொன்னோம். அப்போ 29 தீர்க்கக்கோடுகள் இந்தியாவில் போதில்ல, 29 × 111 போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவில் கொஞ்சம் வரும். அது 3214 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் அதாவது வடக்கு தெற்கா தூரத்தை கணக்கிடவும் இந்த தீர்க்க ரேகை தான் பயன்படுது. அச்சக்கோடுகள் பயன்படுது வடக்கு தெற்கு தூரத்தை கணக்கிடுறதுக்கு. கிழக்கு மேற்கு தான் நேரத்தை கணக்கிடுறதுக்கு பயன்படுது தீர்க்கக்கோடுகள். நேரம் அச்சக்கோடுகள் தூரத்தை கணக்கிட பயன்படுது. தீர்க்கக்கோடுகள் நேரத்தை கணக்கிட பயன்படுது. கிழக்கு மேற்கா 2 பிரிச்சு இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்த முக்கியமான விஷயங்களை மாணவர்கள் எல்லாம் இந்த போட்டித் தேர்வாளர்கள் இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். இந்த ஏரியா ரொம்ப அடிக்கடி கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா. இதை மனப்பாடம் பண்ணத்தோட புரிதல்களுடன் தெரிந்து கொண்டால் இது மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.